வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த லெவல்லாம் பயங்கரமாக பிரேக் ஆகிட்டு பயங்கர புல்லிஷ்னஸாக இருக்கான். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்லாம் பயங்கரமான ப்ராஃபிட் எடுத்தாங்க. இன்றைக்கி சிங்கப்பூர் நிஃப்டி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் 40 பாயிண்ட் ப்ளஸ் மார்னிங்கில். ஸோ இன்றைக்கான லெவல் எப்படி இருக்கும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அப்புறம் ஒரே ஒரு ஸ்டாக், இதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்த ரெட் ஜோன் இருக்குல்ல, அதாவது 18,960 to 930, இது நோ ட்ரேடிங் ஜோன். எப்படி இருந்தாலும் ஒரு கேப் அப்னால இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஓப்பன் ஆனிச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஜோனாக என்னென்னு பார்க்கலாம்னா 19,035, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19,100, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19,190. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன், இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா இந்த 18,903ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இது முடியும் இங்கிட்ட ஏதாவது ஒரு ரெட் கேண்டிலோ ஏதாவது ட்ரெண்ட் லைனில் ஏதாவது ஒரு பாசிபிளான என்ட்ரி கிடச்சிச்சுன்னா நம்ம இங்கே பை எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். அதையும் தாண்டி வேகமாக விட்டாலும் ஓவரால் மார்க்கெட் புல்லுங்கிறனால அடுத்த சப்போர்ட்டாக ஒரு 830, 860 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எங்கே திரும்பினாலும் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸடாக புல்லிஷ்னஸ் வியூவாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இன்றைக்கி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோ ட்ரேடிங் ஜோனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கிறது 44,500. இதை பிரேக் ஆனிச்சுன்னா கம்பல்சரியாக 45,000 முடியும் போகும். அது எப்போ போகுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த HDFC மெர்ஜர் நம்ம பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 44,500 போணுச்சுன்னா 45,000. ஸோ எங்கெங்கெல்லாம் டவுன் சைடு வருதோ அதுக்கெல்லாம் ஒரு பாசிபிளான புல்லிஷ் வியூவை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 44,150. இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மார்க்கெட் பயங்கர புல்லிஷ்னஸாக இருக்கிறதுனால இன்கேஸ் ப்ராஃபிட் புக்கிங் இது முடியும் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்தாங்கன்னா பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 44,100, 150 ஒரு 100 சப்போர்ட்டாக ஒரு 100 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இங்கேருந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதையும் பிரேக் ஆனிச்சுன்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 43,990, 44,000 ரவுண்ட் ஃபிகரை பிரேக் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 44ங்கிறது ஒரு சைக்காலஜி லெவல், அதை பிரேக்கே ஆகாது அப்படின்னு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக் என்னன்னு சொல்லியிருந்தோம், அது பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த ஜோன் 1020ங்கிறது ஒரு நல்ல ஜோன். இதை பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நான் ஸ்டாப்பாக நம்ம 1030, 1040 முடியும் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஸ்டாக் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சஜஷனில் என்ன சொல்கிறோம்னா டாடா கெமிக்கலை ஃபோக்கஸ் பண்ணலாம். 1020 இதை எப்போயாவது பிரேக் ஆனிச்சுன்னா இன்றைக்கி இல்லை நாளானைக்கு இது எப்பொழுதுமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். 1020 டாடா கெமிக்கலை பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு 1030, 40 இமிடியேட்டாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் 1020 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகி இன்றைக்கி க்ளோஸ் ஆனிச்சுன்னா வரும் வாரங்களில் 1070 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.